தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். டெக் மஹேந்திராவிலிருந்து ஒரு ஆஃப் கேம்பஸ் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃப் கேம்பஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எந்த ஊரில் போஸ்டிங்ஸ், எவ்வளோ நாள் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க. அதில் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். டெக் மஹேந்திராவிலேருந்து டேரெக்டாக கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஆன் சைட்டில் ஃபுல் டைம் ஜாப் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னாலே லிங்க்டின்ல இந்த ஜாபை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெக் மஹேந்திராவோட அஃபீஷியல் வெப்பேஜில் தான். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் தைரியமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே ஃப்ரெஷர்ஸ் வந்து யார் இப்போது எக்ஸாம் ஓவர் ஆகிருக்கோ அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதற்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி அல்லது யூஜி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து மேண்டட்டரியாக உங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபர்டு லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் முடித்தவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் நல்லா பேசுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஒர்க்கிங் டேஸை பொறுத்தளவுக்கு 6 நாள் வேலை, 1 நாள் டே ரொட்டேஷனல் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் யார் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட் ஜாயினர்ஸ். இப்போ ஒரு வேளை அவங்க வில்லிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இல்லை உங்களை ஜாபில் எடுத்துட்டாங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ளவே நீங்கள் அந்த ஜாபில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் மோடை பொறுத்தளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் ட்ராப் இன் கேஸ் ஆஃப் ஷிஃப்ட் என் பிட்வீன் 10 to 12 PM. ஒருவேளை ஷிஃப்ட் வந்து நைட்டு 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே முடியுது அப்படின்னா இங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில், ஆஃபீஸ்லேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் மேல் எம்ப்ளாயீஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் லேட் நைட் லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபீமேலாக இருந்தால் 8லேருந்து 10 மணிக்குள்ளே இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆரோட வாட்ஸ்அப் நம்பர் அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான வாக்கின் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெக் மஹேந்திரா லிமிடெட் நம்பர் 90 B1 SBC டெக் பார்க், மெட்ராஸ், திருவள்ளூர் ஹை ரோடு, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், சென்னை. இங்கே தான் உங்களுக்கான டைரக்ட் வாக்கின் நடக்குது. உங்களோட ரெஸ்யூமோட டாப் சைடில் அருண் ஹெச்ஆர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு வாக்கினுக்கு போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி அவருக்கு உங்களோட ரெஸ்யூமை வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, எப்போ வரணும், எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா டைரெக்டாக அவரோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி எப்போ வரணும், எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது அந்த ஜாப் என்ன மாதிரி வேலையாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஹையரிங் ஃபார் கஸ்டமர் சப்போர்ட் வாய்ஸ் ப்ராசஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக கால் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ மெசேஜஸ் மூலமாகவோ அவங்களோட queries ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக இந்த மாதிரி ஜாப் தான். அதே மாதிரி நியூ கஸ்டமர்ஸை ஆன்போர்ட் பண்ணுறது, டீமோட ஒர்க் பண்ணி கஸ்டமர்ஸை என்கேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமமாக இதை தவிர்த்து வேறு எந்த ஜாபும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் ஆர் வெல்கம்னு கொடுத்துருக்கிறதுனால ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அகெயின் நான் தான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது இமெயிலில் ரெஸ்பான்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டிராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து எடுத்துப்பாங்க. ஸோ சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரியல. சேலரி மினிமமாகவே இதுக்கு முன்னாடி இதே கஸ்டமர் சர்வீஸ் ரோலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே 30 to 35,000 வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் 30 to 35,000 அல்லது மினிமம் 28,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள்.